அசர்பைஜான் மாதிரி ஒரு கண்ட்ரியில் காலையில் 8 மணிக்கு பேசினவர் ஒரு 30 மினிட்ஸில் வந்து அவர் இல்லைன்னும் போது உங்களால் அது எப்படி எனக்கு தெரில. அது எனக்கு பாருங்கள் நர்வஸ் ஆகுது. அந்த ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா அவரை அது பெரிய ப்ராசஸ். ஃபுல் ஃபேமிலி தான் அவர். அப்பா மாரி தான். ஒரு நான் காலர் தூக்கி விட்டா என்னடா அப்படி இருக்காத, இப்படி ட்ரெஸ் பண்ணு. அங்கே போய் எனக்கு என்கிட்ட ஒரு 1 ஹவர் கேரவனில் உட்காந்து சொன்னார், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அஜித் சார் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு நீங்கள் தனியாக ஹோல்டு எடுத்து பண்ணுறது பயன்றதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வர அந்த வீடு, பேங்க் எக்ஸ்டீரியரு அண்ட் கிளைமேக்ஸ் செட்டு கற்றுக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். அவர் ப்ராப்பரான ஒரு டீச்சர் இல்லை. அதான் அப்போ அங்கே அந்த ப்ரிசைஸாக கற்றுக்கிட்ட ஒர்க்கு தான் வந்து இங்கே. ஆமாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ இதுங்க விடாமுயற்சி பற்றி கொஞ்சம் பேசணும் நினைக்கிறேன். ஏன்னா மகிழ் திருமணி சார் அந்த டைம் நான் இன்டர்வியூ பண்ணும்போது, ஏன்னா மிலன் சார் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது அவரோட ஒர்க்கு ப்ளஸ் அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். செட்டுங்கிறத தாண்டி பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாரு. நான் மகிழ் திருமணி சார்கிட்ட கேட்கும்போது சொன்னேன், சார் அப்படி ஒன்று நடந்துருச்சு, யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அது அஜித் சார் எப்படி சார் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஏன்னா அங்கேருந்து அந்த ப்ராசஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே அஜித் சார் தான் பெரிய ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு? ஏன்னா இங்கேனா ஏதோ ஒன்று பண்ண முடியும், பட் அங்கேனா யாருன்னு அது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆக்சுவலாக எனக்கு அது பெரிய இழப்பு. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அப்பா பெட்சிக் தான். ஸோ சார்கிட்ட போய் சேர்ந்ததுலேருந்தே எனக்கு அவர் தான் எல்லாமே. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுலேருந்து ஃபுல் ஃபேமிலி தான் அவர். அப்பா மாரி தான். நம்ம ஒரு நான் காலர் தூக்கி விட்டா என்னடா அப்படி இருக்காத, இப்படி ட்ரெஸ் பண்ணு, இப்படி இரு, அப்படி இருன்னு சொல்கிறவர். ஸோ திடீர்னு நீங்கள் வந்து ஒரு அப்ராடில் ஒரு அசர்பைஜான் மாதிரி ஒரு கண்ட்ரியில் காலையில் 8 மணிக்கு பேசினவர் ஒரு 30 மினிட்ஸில் வந்து அவர் இல்லைன்னும் போது உங்களால் அது எப்படி எனக்கு தெரில. அது எனக்கு பாருங்கள் நர்வஸ் ஆகுது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த இடத்துல வந்து முடியவே முடியாது, யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா அவரை அது பெரிய ப்ராசஸ். அந்த இடத்துல அந்த அம்பாசிடர் நம்ம ஊர் அவர், நம்ம அம்பாசிடர் வந்து நம்ம தமிழ் அவர் தான். அவர், லைக்கா, தமிழ்குமரன் சார், இவங்க எல்லாரும் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. வித்தின் அ டே அஜித் சார் சுத்தமாக தூங்கவே இல்லை. நாங்கள் லொக்கேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கப்புறம் மற்ற ப்ரொசீஜர்லாம் பண்ணி அவரை கொண்டு வந்து ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்லேருந்து திருப்பி நாங்கள் சென்னைக்கு, நான் அங்கேருந்து கிளம்பி வந்து சென்னையில் பிக்கப் பண்ணி வீட்டுக்கு போய் அவரை வந்து ஃபைனல் செரமனி அந்த இது பண்ணுற கிரிமேஷன் பண்ணுற வரைக்கும் அஜித் சார் அங்கே தான் வாஸ் நாட் ஹியர். ஆனால் அவர் என் கூடயே இருந்தால் தான். அப்படி தான் சொல்ல கேட்டுகிட்டே இருந்தார் என்ன. ஆமாம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் அஜித் சார் அண்ட் சிவா சார் டீம், ஸ்டுடியோ கிரீன் எல்லாருமே வந்து, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இல்லை அதான் இப்போது நான் லாஸ்ட் டைம் பேசும்போது அஜித் சாரும் மிலன் சாரும் அந்த ஒர்க் கொலீக்ஸ் அப்படின்னா இல்லை, ட்ரூ ஃப்ரெண்ட். அவங்க தி போத் ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மிலன் சாருக்கும் அஜித் சாருக்கும் இருக்கிற ஒற்றுமை ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது நம்ம வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி. அது எப்படி சொல்கிறதுன்னு அது நம்மளுக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது. பட் தே போத் ஆர் வெரி, அந்த இதுவும் வந்து அவரால் என்னால் ஏற்றுக்க முடியாத, அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவரால் அதை எப்படி அதை நம்பவே முடியல இன்றைக்கி வரைக்கும். இப்போ இந்த இயரோட 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. டைம் அவ்வளோ ஸ்பீடாக போகுது. பட் ஆனால் அதை அவர் ஏற்றுக்கவே முடியல. பட் அவர் வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டார். சாரை கொண்டு வந்து அதை அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இன்றைக்கி வரைக்கும் அவர் அதை வந்து அதை ஃபீல் பண்ணுறாரு. அதனால் மறக்க முடியல. ஓகே. அதை அவர் லைஃப்பில் அவர் வந்து அவருக்கு பாதித்த ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. ஓகே. இப்போது அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. பட் இருந்தாலும் அங்கே ஒரு விஷயத்துக்காக நம்ம போயிருக்கோம், அதை முடிச்சாகணும். அடுத்த நாள் அந்த ஒர்க்கை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ சாரோட ஒர்க் பண்ண டைமில் வந்து நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அது ஹோல்டு எடுக்கணும் அப்படிங்கும்போது அது இந்த ஃபஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு அந்த ஒர்க் பண்ண? டூ ஆர் டை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நான் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் 3 days எல்லாம் முடிஞ்சு 3 daysக்கு அப்புறம் சார் கூப்பிட்டு எப்போ கிளம்பி வரீங்கன்னு கேட்டார். அஜித் சார் கூப்பிட்டு, நான் சார் நான் நாளைக்கு நைட்டே கிளம்பி நான் டிக்கெட் போட சொல்லிட்டேன் வந்துடுறேன். நான் போய் நீங்கள் நான் அங்கே போகிற வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல.
நம்ம அந்த படத்தை நம்ம தான் பண்ண போகிறோன்ற மென்டலியே தாட் இல்லை. இல்ல. ஓகே. சார் ஒய்ஃபும் சொன்னாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய் பண்ணுங்க, நீங்கள் போய் அங்கே இருங்க. ஓ, மிலன் சார் ஒய்ஃப் மிலன் சார் சொன்னாங்க, நீங்கள் போங்க சார், கூப்பிட்றாங்கல்ல. நான் பண்ணமா, நான் வரேன். அதனால் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஏன்னா அவரோட இருந்த செட்ல இப்போ நம்ம போய் அனாதைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆர்ஃபன் மாரி ஆகிட்டேன் நான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து லீட் பண்ணுறதுக்கான இதுவே அஜித் சார் தான். அடுத்த ஸ்டெப் எடுத்து வை, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன், நீ பண்ணு. அங்கே போய் எனக்கு என்கிட்ட ஒரு 1 ஹவர் கேரவனில் உட்காந்து சொன்னார், நான் பண்ணுறேன், நீ பண்ணு, பயப்படாத. இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது. நான் மகிழ் திருமணி சார்கிட்ட போய் கேட்டேன், சார் உங்களுக்கு ஓகேவா? அஜித் சார் சொல்லிட்டாங்க, லைக்கா ஓகே சொல்லிட்டாங்க, சுப்பு சார் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நீ பண்ணு, நான் நம்புகிறேன் உன்னை, நீ பண்ணு. அது அவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ்லாம் நம்ம சொல்லும் போது நம்மளுக்கே ஒரு சரி ஓகே, சாரோட டீமே நம்ம கூட இருக்குது, நம்ம பண்ணுவோம் தைரியமாக. சார் எனக்கு படம் முடிக்கிற இப்போ வரைக்குமே நான் சார் என் கூடயே இருக்காருன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு. அந்த டைமில் விடாமுயற்சி இட்ஸ் கம்ப்ளீட்டாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த படம். அது எவ்வளோ பயமாக இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு, நீங்கள் தனியாக ஹோல்டு எடுத்து பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது எவ்வளோ பயமாக இருந்ததா இல்லை எப்படி இருந்தது? பயன்றதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம். ஏன்னா அது சாரோட படம். அன்அஃபிஷியலி நான் அந்த படத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலும் அது வந்து அப்பான்னு தான் சொல்லுவேன். நான் அப்பாவோட ஒரு குரு, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்தால் அவரோட படம். நான் என்ன தப்பு பண்ணாலும், ஏன்னா எவ்வளோ டெக்னீஷியன் அந்த படம் பார்ப்பாங்க. எனக்கு அந்த படம் பார்த்துட்டு சிவா சார் கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் பெஞ்சமின். நான் ஒரு செட்டும் போட்டு அவருக்கு நான் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது எப்படி பண்ணணும்னு சிவா சார், வெட்டி சார் இவங்ககிட்ட கேட்பேன். சரி இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும். அவங்க நீங்கள் பண்ண செட் எது சொல்ல முடியுமா? விடாமுயற்சியில் வந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வர அந்த வீடு, அந்த பேங்க்கு, அந்த ஆர்ச்சர் ஒன்று இருக்குது, அந்த வீடா? அந்த வீடு, பேங்க்கு, அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸ்டீரியரு அண்ட் கிளைமேக்ஸ் செட்டு, ஹீரோ சார் வீடுலாம் ஆஃபீஸு எல்லாமே ஒரே இடத்துல நம்ம நிறைய ஒர்க் பண்ணி. ஆமாம், அந்த மேஜர் போர்ஷன்ஸ் நீங்கள் தான். ஆமாம், சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸில் தவறிட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பயம்ன்றதை தவிர்த்து நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆகிட்டோம், நம்ம தான் இனிமேல் அப்படின்றதுல எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி. சாரோட படம், ஏன்னா எவ்வளோ பெரிய பேருக்கு பின்னாடி வர படம், அவ்வளோ பெரிய பேருக்கு பின்னாடி அவர் பேரில் வரப்போகிற படம், ப்ரொடக்ஷன் டிசைனர் அவர் பேர் வரப்போகுது. நீ என்ன பண்ண போகிற? ஏன்னா எனக்கு சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நான் கேள்வி கேட்பாங்க. அப்படின்னும் போது படம் பார்த்துட்டு சிவா சார் அண்ட் வெற்றி சார் எனக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லும் போது வா, நான் அவர் பேரை கெடுக்கல, சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. ஓகே, ஐயோ சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்குலாம் இன்னும் டைம் இருக்குது. ஓகே, நான் அவர் அசிஸ்டண்ட்டாக ஜெயிக்கிறதுக்குன்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் நான் அவர் பேரை கெடுக்கல, கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து என்னோடய சேலஞ்சு. இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன்றது என்னோடய சேலஞ்சு. ஓகே, இப்போது மிலன் சார் கூட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இப்போது சிக்மாவில் தனியாக ஒன்று எடுத்து பண்ணுறீங்க, அது ஒன்று. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிக்மாவில் ஒர்க் பண்ணதை பற்றி சொல்ல முடியுமா? ஏதாவது, ஏன்னா சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஃபார்மெட் ஒன்று இருக்கும், அதை வந்து அங்கே பண்ணுறோம். ஏன்னா அது த்ரோட்டாக ஒரு பிளான் ஒன்று இருந்திருக்கும், அதுபடி போயிருப்போம் விடாமுயற்சிக்கு. பட் சிக்மாவை பொறுத்த வரைக்கும் தனியாக நீங்கள் ஹோல்டு எடுத்து பண்ணோம். மிலன் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக் இங்கே எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுங்கள் சிக்மாவில்? மிலன் சாரை சொல்லணும்னா, மிலன் சார் எப்போவுமே ஒரே விஷயந்தான், நம்ம ராக்கெட் விடல. ஏன்னா நம்ம வந்து ஸ்பேஸுக்கு ராக்கெட் விடல, நம்ம சினிமா பண்ணுறோம். முடியாதது எதுவுமே கிடையாது, இல்லை நடக்காது, வராது, முடியாது அவர்கிட்ட சொல்லவே முடியாது. நீங்கள் என்ன, அதாவது ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த இது வரைக்கும் டெக்னிக்கலாக எடுத்துக்கோங்க, இல்லைனா மெக்கானிக்கலாக எடுத்துக்கோங்க, இல்லை மோல்டிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, கார்பெண்டர் ஒர்க்கு, வாட் எவர் என்னன்னா எடுத்துக்கோங்க, முடியாதுன்ற வார்த்தை அவர்கிட்ட கிடைக்காது. இப்போ ஒரு பொருள் கேட்குறாரு, அது போயிட்டு சார் கிடைக்கல சார் சொன்னால் நான் போய் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்பார், ஒரே வார்த்தை. அவருக்கு தெரியும் அது எங்கே கிடைக்கும்ன்ட்டு, ஆனால் சொல்ல மாட்டார். போய் தேடி கற்றுக்க அவர் உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பார். அவர் கற்றுக் கொடுக்குற விதமே, அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். அவர் ப்ராப்பரான ஒரு டீச்சர். என்ன கேட்டிங்கன்னா, அவரெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்னும் டிகிரிலாம் முடித்து வேறு துறையில் இருந்திருந்தாலும் சயின்டிஸ்டாக இருப்பார். அவ்வளோ ஒரு ஐக்யூ உள்ள ஒரு பர்சன். டீட்டெயிலிங் அவரை மாதிரி டீட்டெயிலிங் பண்ண முடியாது, அவரை மாதிரி
கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, டெடிகேட் பண்ண முடியாது. டெடிகேஷன். ஒரு செட்டு முடிஞ்சு கேமரா ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிற வரைக்கும் அவர் தூக்கம் வராது, தூங்க மாட்டார். பர்ஃபெக்ஷன் கரெக்டா இருக்கு. ஆமாம் ஆமாம். யாரும் வந்து என்னை வந்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அவர் நிற்கிறாருன்னா நானும் நின்று தான் ஆகணும். இல்லை இப்போ புரியுது ஜேசன் எதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாருங்கிறது இப்போ புரியுது. ஸோ அவர்கிட்ட அவரை வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையுமே வந்து குறை சொல்லவே முடியாது. அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இல்லை அதான் அப்போ அங்கே அந்த ப்ரிசைஸாக கற்றுக்கிட்ட ஒர்க்கு தான் வந்து இங்கே ஆமாம் ஒரு பெரிய பேர் வாங்கி இங்கே எனக்கு சிக்மா எப்படின்னா சிக்மா வந்து எனக்கு வந்து என்னோட பிகினிங் ஃபஸ்ட் ஸ்டெப். நான் எடுத்து வைக்க போகிற ஃபஸ்ட் ஸ்டெப். எனக்கு கைடன்ஸே கிடையாது, சார் இல்லை. எனக்கு இந்த படத்துக்கும் ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து மிலன் சார் ஒய்ஃப் எடுத்து கொடுத்தாங்க. ஓகே. நான் அவங்ககிட்ட கேட்பேன், சரி எனக்கு இதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் அர்ச்சனான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போது படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணாங்க. அவங்களும் ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. சாரோட சன்னு ஒர்க் பண்ணுறாங்க, ஜுனிஷ்னு. அவன் ஃபுல்லாக டிசைனிங் ஃபுல்லாக அவன் பண்ணுவான். இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாலும் பட் கைடன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. டீம் சுரேஷ் நல்லா ப்ராப்பிங்லாம் பயங்கரமாக பண்ணுவான். செட் ஒர்க் நான் மற்ற என்னதான் இவங்க எல்லாருமே பண்ணாலும் கைடன்ஸ்னு ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் வந்து அவர் சார்கிட்ட இருக்கிறது அதுதான். அவன் இருக்கான், இவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான்லாம் கிடையாது. ஒரு சீனுக்கு ஒரு ப்ராப் தேவை, ஒரு சின்ன ஒரு ஊசி தேவை, ஒரு சின்ன ஒரு பென்சில் தேவைனாலும் அவர் அதை கேட்பார். காலைல ஹீரோ வந்து இந்த பென்சில் வச்சுருக்கணும்னு சொன்னாங்களே, அது ரெடியான்னு கேட்பார். எழுதி வச்சுப்பார். எழுதுன்னு சொல்லுவார். நாங்கள் எதுவுமே வச்சுக்க மாட்டோம். பாக்கெட்டில் கட்டு வச்சுப்பார். அவர் பாக்கெட்டில் டெஸ்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி எதாவது வச்சுப்பார். அவருக்கு டூல்ஸ் வச்சுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு மோல்டிங்கில் வந்து ஏதாவது டிசைன் வேணும்னா மோல்டர்கிட்ட கொடுத்துட மாட்டார். க்ளே மோல்டரை கூப்பிடு அவங்கள பண்ண சொல்ல மாட்டார். அவர் உக்காஞ்சி பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு சும்மா இருக்க மாட்டார். துணிவுலலாம் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். துணிவில் அந்த ஸ்ட்ரீட்ஸை நீங்கள் மவுண்ட் ரோட் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்லையுமே அவரோட டச் இல்லாமல் இருக்காரு. அது செட்ட மாதிரியே தெரியல, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரிஜினலாகவே. அவர் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவார். அவர் நான் ஆர்ட் டைரக்டர், நான் ப்ரொடக்ஷன் டிசைனர், எல்லாருமே வந்து செட்டை பெருக்கிறவங்க வெளியே போயிட்டா கூட அவர் போக மாட்டார். அவர் போகலாம் நான் போக முடியாது. ஓகே ஓகே. நின்றுட்டே இருப்பார், நின்று பார்த்துட்டே இருப்பார். ஸோ அதுதான் உங்களுக்கு சிக்மாவில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிருக்கு. எனக்கு என்னென்னா எங்கேயுமே விட்டுறக்கூடாது. சஞ்சய் ப்ரோ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. என்னடா எப்படியாப்பட்டவன இப்படி ஒரு ஆர்ட் டைரக்டர் நம்மளால வந்து அது கெடுத்துடக்கூடாது. இப்போ டிஓபி கிருஷ்ணவன் சார் அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவரோட விஷுவலைசேஷன் அவர் ஒரு மேஜிக், அவர் லென்ஸ்லேயும் அவரோட விஷுவல்லையும் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். அப்படி இருக்கும்போது நம்ம சைடில் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். சஞ்சீவ் சார் இந்த இடத்துல வந்து எனக்கு அவர் ஃப்ரெண்டு அண்ணனே சொல்லலாம். எப்போவுமே வந்து ஒரு பதட்டம் இருக்கும். நான் செட்டு டைம்லலாம் பேசவே மாட்டேன்னா எல்லோரும் சிரிப்பாங்க. நான் பேசிகிட்டே இருப்பேன், கத்திக்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருப்பேன். செட்டு முடித்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா அவர் இல்லை, நம்ம வந்து எப்பவுமே ஒரு திமிரு இருக்கும். இல்லை புரியுது. ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும்போது வரைக்கும் எனக்கு ஒரு திமிரு இருக்கும். சார் இருக்கார். ஓகே ஓகே. அந்த ஒரு இதில் இருக்கு. ஆமாம். இப்போ சிவா சார் என்ன ஏதாவது கூப்பிட்டு கேட்டார்னா நான் ஏதாவது ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம், இது என்னடா பெஞ்சா, இது எங்கே பெஞ்சா அப்படின்னு கேட்கும்போதுல சார் ஒரு நிமிஷம் சார் நான் போய் சார்கிட்ட போய் சார் இந்த மாதிரி கேட்டார் சார்னா அதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டு அதை பண்ணிட்டு இருப்பார். அவர் நான் மறந்துட்டு இருப்பேன், அதை பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவர் பண்ணுவார் ஒர்க். அவர் உக்காந்து பண்ணுவார். ஒரு விஷயமும் நீங்கள் கங்குவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயமும் சூர்யா சாரோட ஸ்வாட்லேருந்து அவர் கழுத்தில் மாட்டுறதுலேருந்து அது மட்டும் இல்லை, கிளான்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃபஸ்ட்டு காப்பி அவர் பண்ணது. ஃபஸ்ட்டு பீஸ் அவர் பண்ணது, அதுக்கப்புறம் தான் காப்பி. அது அப்படி ஒர்க் பண்ணுறவர் அவர். அந்த மாதிரி. ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட் டே ஆஃப் ஒர்க் சொன்னீங்களே சிக்மா, அது ஃபஸ்ட் டேயில் இப்போ உள்ளே வந்தார் சஞ்சய், பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டாரு. 1 hour அவர் ஷார்ட் டிவிஷன் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி ஆனார். உங்களோட லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டு அது எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் டேனா கடைசியாக இப்போ ப்ரொமோ சாங் பண்ணோம். ஆமாம், ஜூலை ஆகஸ்ட் டைமில் முடிஞ்சிச்சு. பட் இப்போ எண்டுன்றது வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். லாஸ்ட் டே எதுக்குமே எண்டு கிடையவே கிடையாது. எண்டுன்றது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக சஞ்சய் இப்போ திருப்பி பண்ணதான் போகிறேன். பட் அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா என்ன ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்றது அப்புறப்பட்ட விஷயம். பட் அவரு கூட இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அது நம்மளுக்கு அவர் அன்றைக்கி என்றைக்குமே வந்து நான் அப்படி வச்சதே கிடையாது. இல்லை
இதுதான் லாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் கூட என்னன்னு இல்லை. டீம்லேயே 150 பேர் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 100 பேரையுமே அவர் அப்படி தான் வச்சுப்பார். அந்த லாஸ்ட் நாள்னு உங்களுக்கு ஃபீலே வரலையா? ஓகே, எனக்கு அது அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அப்படி தான் அவர் ஒர்க் பண்ணது அந்த அப்படி தான் ஒர்க். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. ஐ திங்க் பார்க்கும்போது தெரியும் எங்களுக்கு. ஏன்னா இப்போ டீசரில் பார்க்கும்போதே அந்த எலிமெண்ட் தெரியுது. மேபி ட்ரைலர் படம் வந்ததுக்கப்புறம் மிலன் சாரோட பேரை காப்பாற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அப்படி தான் நான் நம்புகிறேன். வரும். அது மேபி பிளஸிங்ஸ். பிளஸிங்ஸ் இல்லை, அவர் பிளஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும். அவர் கூடயே தான் இருப்பார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.